வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா RRBLPயோட CBT1 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 மணிக்கு தான் சென்னை ஜோனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதனோட டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து வெறும் கட் ஆஃப் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தவிர இண்டிவிஜுவல் ஸ்கோர் மார்க் வந்து நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றின ஒரு கிளான்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பாஸ் பண்ண எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஃபெயில் ஆனவங்க உங்களுடைய ரோல் நம்பர் அந்த பிடிஎஃப்ல இல்லைன்னா கவலைப்பட தேவையில்ல. அடுத்தடுத்து எக்ஸாம் நிறையா வந்துட்டு இருக்குது. இதில் என்ன தப்பு பண்ணமோ அதை நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஓவராலாக எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படின்ற ஒரு அனலைஸும் நம்ம பார்த்துலாம். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த பிடிஎஃப். இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ எப்பயும் போல் தான் எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்ற டேட் கொடுத்துருக்காங்க, எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ CB2 நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எப்போ வந்து கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா, ஸோ இந்த மார்க்கு இப்போ நீங்கள் CBT1 எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்ற ஸ்கோர் கார்டு எப்போ செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 3 மணிக்கு மேலே, ஈவினிங் 3 மணிக்கு மேலே வந்து உங்களுடைய ஸ்கோர் கார்டை வந்து அஃபிஷியலாக லிங்க் தருவாங்க. அந்த லிங்க் மூலிமா நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து CBT1 மொத்தம் எவ்வளோ வேகன்சி சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா 148 வேகன்சி. சதர்ன் ஜோனுக்கு ஓகேங்களா 148 வேகன்சி. ஸோ இன்ட்டு 10 1480 பேர் வந்து எடுத்திருப்பாங்க CB2க்கு. ஓகேவா, ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய ரோல் நம்பர் 15 டிஜிட் ரோல் நம்பர் ஓகேங்களா, இந்த ரோல் நம்பர் வந்திருக்கோ அவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக CB2 நல்லா பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம் நல்லா கிராக் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுடைய ரோல் நம்பர் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஓவராலாக எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது கேஸ்ட் வைஸா அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ RRB சென்னையில் வந்து ஜோன் வைஸ் நம்மளோட ஜோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப்ன்றதை கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரிக்கு வந்து 49 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிருப்பாங்க. எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 34, எஸ்டிக்கு வந்து 25 மார்க்கு, ஓபிசிக்கு 39, இடபிள்யூசிக்கு 40. ஸோ கட் ஆஃப் வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து மினிமலாக தான் இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 100 நம்ம ரா ஸ்கோர் வந்து 75 கால்குலேட் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் நார்மலைசேஷன் பண்ணி அவுட் ஆஃப் 100க்கு வந்து இவ்வளோ ஸ்கோர் நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும். ஓகேவா, எவ்வளோ எஸ்சியாக இருந்தால் 34, எஸ்டி இருந்தால் 25, யூஆர்னா 49, ஓபிசினா 39, இடபிள்யூஎஸ்னா 40 மார்க். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இண்டிவிஜுவல் கட் ஆஃப் வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோர் கார்டு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத நாளைக்கு 3 மணிக்கு மேலே தான் செக் பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து நம்மளுடைய டெலகிராமில் கண்டெக்டாகவே இருங்க. அந்த லிங்க் வந்ததுக்கப்புறம் நான் இதில் ப்ரொவைட் பண்ணுறேன். சரிங்களா, ஃபெயில் ஆனவங்க வருத்தப்பட தேவையில்ல. ஏன்னா அடுத்தது வந்து என்ன எக்ஸாம் இருக்குது, NTPC எக்ஸாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, RRB குரூப் D இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ அது மாதிரி எக்கச்சக்கமான ரயில்வே எக்ஸாம் பின்னாடி நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் அதில் என்ன தப்பு பண்ணிங்களோ அதை பண்ணாமல் இருந்தாலே நம்ம ஓரளவுக்கு வந்து இதில் கிராக் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஃபெயில் ஆனவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம் அப்படின்ற வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம ஷேர் பண்ணுங்கள். டெலகிராமில் கனெக்டடாகவே இருங்க. சரிங்களா, ஸோ தேங்க்யூ.